TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இலங்கை ஏற்படுத்திக் கொண்டுள்ள உடன்படிக்கையை தொடர்ச்சியாக பேணுவது அவசியம் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் பிரதானி பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார். தேசிய தேர்தல்களை இலங்கை எதிர்நோக்கியிருக்கும் நிலையில் பொருளாதார மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து இலங்கையை எச்சரிக்கை செய்திருக்கும் சர்வதேச நாணய நிதியம் இறுதியாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வீட்டு உரிமையாளர்களிடமிருந்து வாடகைக்கு விடப்படும் உடைமைகளுக்காகவும் வாடகை வருமான வரிகளை 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அறவிட வேண்டும் என்று யோசனை முன்வைத்திருக்கிறது. வருவாய் திரட்டலை நிலை பேரானதாக வைத்திருக்க இத்தகைய புதிய வரிகளை அறவிடுவது இன்றியமையாதது என்றும் நாணய நிதியம் அறிக்கையில் கூறியிருக்கிறது. இது இவ்வாறிருக்க இலங்கைக்கான விரிவுபடுத்தப்பட்ட கடனுதவி திட்டத்தின் 2வது மீளாய்வை சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அங்கீகரித்ததை அமெரிக்கா வரவேற்றிருக்கிறது. இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங், சீர்திருத்தங்கள் இலங்கைக்கு சவாலாக இருக்கும் என்பதை ஏற்றுக்கொண்ட அதேவேளை பொறுப்புக்கூறலையும் வெளிப்படையான தன்மையையும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தையும் உறுதிப்படுத்துவதற்கு பயனுறுதியுடைய நடவடிக்கைகளை எடுப்பதில் இலங்கை அரசாங்கம் உறுதிப்பாட்டை வெளிக்காட்ட வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை கிரிக்கெட் சபைக்கான புதிய யாப்பு வரைவு ஜனாதிபதியிடம் இன்று கையளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்தது. நிர்வாகத்தை மேம்படுத்தல், விளையாட்டு வீரர்களின் நலன்களை உறுதிப்படுத்துதல், அவர்களுக்கு பயிற்சிகளை அளிப்பதற்கென நவீன முறைகளை அறிமுகப்படுத்துதல் ஆகிய அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சிபாரிசுகள் அந்த வரைவில் இருப்பதாக கூறப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையை மறுசீரமைப்பதற்கான ஏற்பாடுகளும் வரைவில் உள்ளடங்கியிருக்கின்றன. புதிய யாப்பை வரவேற்கென்று முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க, முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் KT சித்திரசிறி தலைமையில் 10 பேர் கொண்ட குழு ஒன்றை நியமித்திருந்தார் என்ற போதிலும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் நிலவிய ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக ஜனாதிபதியுடன் ஏற்பட்ட முறுகலை அடுத்து அவர் பதவி நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்தமைக்காகவும் அதை கடத்தியமைக்காகவும் 7 பாகிஸ்தானியர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் கொழும்பு மேல் நீதிமன்றம் ஆயுட்கால சிறை தண்டனை விதித்தது. 2022ஆம் ஆண்டில் 123 கிலோ ஹெரோயினுடன் இந்த வெளிநாட்டவர்களை இலங்கை கடற்படை கடற்பரப்பில் கைது செய்தது. தாங்கள் குற்றவாளிகள் என்பதை ஒத்துக்கொண்ட அவர்கள் தாங்கள் சொந்த நாடுகளில் இந்த ஆயுட்கால சிறை தண்டனையை அனுபவிப்பதற்காக நாடு கடத்தப்படுவார்கள். இந்த தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இதித்ய பட்டபேண்டிகே வெள்ளியன்று வழங்கினார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவரும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட உப தவிசாளரும் 25 வருடங்களுக்கு மேலாக கண்டி மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதான அமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ள துரை மதியுகராஜா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் அரசியல் பயணத்துக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார். உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 2 நிபந்தனைகளை விதித்துள்ளார். முதலில் உக்ரைன் தனது படைகளை டொனெஸ்க், லுஹான்ஸ்க், கெர்சன் மற்றும் சபோர்ஷியா ஆகியவற்றிலிருந்து திரும்ப பெற வேண்டும். 2வதாக உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது. 90 நாடுகளின் பிரதிநிதிகள் சனிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் சந்திக்கவிருக்கும் நேரத்தில் உக்ரைனுடன் போர் நிறுத்தம் செய்வதற்கான புதினின் நிபந்தனைகள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. உக்ரைன் அமைதிக்கான பாதை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. இதற்கு ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இருப்பினும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இதில் பங்கேற்க உள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய தமிழ் மாலை செய்திகள். மீண்டும் நாளை காலை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.